வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் மற்றும் அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். நாட்டின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் 51.5 ஜிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களின் குறுவை சாகுபடிக்காக கல்லணையிலிருந்து முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இன்று மாலை தண்ணீர் திறந்து வைக்கிறார். கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் மழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்கோஃபியா சர்வதேச டேபிள் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் மானவ் தாக்கர், மனுஷ் ஷா இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். சைப்ரஸ், கனடா, குரேஷியா நாடுகளுக்கு 5 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புறப்பட்டார். இப்பயணம் குறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவிற்கு ஆதரவளித்த நட்பு நாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நல் வாய்ப்பாக இது அமையும் என்றார். சைப்ரஸ் மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரலாற்று பிணைப்புகளை மேம்படுத்த இப்பயணம் வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்பயணத்தின் முதல் கட்டமாக சைப்ரஸ் லிமஸ்ஸால் நகரில் அந்நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ மற்றும் வர்த்தக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் பிரதமர், கனடாவில் நாளை நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டில் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சைப்ரஸில் யோகா நிகழ்வுகள் முனைப்புடனும் உற்சாகத்துடனும் மேற்கொள்ளப்படுவதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு மணீஷ் தெரிவித்துள்ளார். நாட்டின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் கடந்த ஆண்டை காட்டிலும் 10.5% அதிகரித்து 51.5 ஜிகாவாட்டாக உயர்ந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலக காற்றாலை தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் 500 ஜிகாவாட் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளதாக கூறினார். காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் கார்பன் உமிழ்வை குறைக்கும் வகையில் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி துறையில் நாடு நிலையான வளர்ச்சியை எட்டி வருவதாக தெரிவித்தார். கடந்த 11 ஆண்டுகளில் சூரிய மின்சக்தி உற்பத்தி திறன் குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனிலிருந்து கேதார்நாத் நோக்கி சென்ற ஹெலிகாப்டர் இன்று அதிகாலை கௌரிகுண்ட் வனப்பகுதியில் விபத்துக்குள்ளானதில் விமானி உள்ளிட்ட 7 பேர் உயிரிழந்தனர். அனைத்து உடல்களும் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் குறித்து விமான விபத்து புலனாய்வு பிரிவு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோரில் 31 பேரின் DNA மாதிரிகள் இதுவரை ஒப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக அகமதாபாத் சிவில் மருத்துவமனை கூடுதல் கண்காணிப்பாளர் டாக்டர் ரஜ்னீஷ் பட்டேல் தெரிவித்துள்ளார். இதுவரை அடையாளம் காணப்பட்ட 12 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் காவிரி டெல்டா மாவட்டங்களின் குறுவை சாகுபடிக்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்து வைக்கிறார். இது குறித்து எமது செய்தியாளர். தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து இன்று மாலை தண்ணீர் திறக்கப்படுகிறது. மாலை 6 மணியளவில் நடைபெறும் விழாவில் தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு தண்ணீரை திறந்து வைக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கல்லணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் மூலம் டெல்டா மாவட்டங்களில் சுமார் 4 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். பாசன வசதிக்காக கல்லணை இன்று திறக்கப்படுவதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முதல்வர் வருகையை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால். முன்னதாக திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த முதலமைச்சரை மாநில அமைச்சர்கள் திரு K.N. நேரு, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் வரவேற்றனர். முதலமைச்சர் இன்றிரவு தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலையையும் திறந்து வைக்க உள்ளார். தஞ்சையில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் 61,000 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்குகிறார். தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை மாநில அமைச்சர்கள் திரு ஐ. பெரியசாமி, திரு மூர்த்தி ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். இதன் மூலம் மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள 45,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். தமிழக காவல்துறையில் மகப்பேறு விடுப்பு முடித்து பணிக்கு திரும்பிய 209 பெண் காவலர்களுக்கு அவர்கள் விரும்பிய மாவட்டத்திற்கு பணியிட மாறுதல் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி வரை பணியிட மாறுதல் கோரி விண்ணப்பித்த அனைவருக்கும் இடமாறுதல் வழங்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பார்வதிபுரத்தில் அண்மையில் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த ஒருவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளார்.
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 மற்றும் குரூப் 1A முதல்நிலை தேர்வுகள் இன்று நடைபெற்றன. துணை ஆட்சியர், காவல் துணை கண்காணிப்பாளர், வணிக வரி உதவி ஆணையர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான இத்தேர்வை மாநிலம் முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர். திருச்சி மாவட்டத்தில் 37 மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வை 10,042 பேர் எழுதினர். இத்தேர்வு முடிவுகள் 2 மாதத்தில் வெளியிடப்படும் என்று TNPSC தலைவர் திரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், நடப்பாண்டு இதுவரை 10,227 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தூத்துக்குடி விக்டோரியா CBSE பள்ளி, SAV மேல்நிலைப்பள்ளி ஆகிய மையங்களை ஆட்சித்தலைவர் திரு இளம்பகவத் நேரில் ஆய்வு செய்தார். தருமபுரி அரசு கலைக்கல்லூரி தேர்வு மையத்தை ஆட்சியர் திரு சதீஷ் பார்வையிட்டார். தமிழகத்தில் நடப்பாண்டிற்கான புதிய பாரத எழுத்தறிவு தேர்வு இன்று நடைபெற்றது. மத்திய அரசு அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு திறன்களை பயிற்றுவிக்கும் வகையில் 15 வயதிற்கு மேற்பட்டோருக்கு மாநிலம் முழுவதும் 30,191 மையங்களில் கடந்த நவம்பர் மாதம் முதல் பயிற்சி அளிக்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் இத்தேர்வை 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசின் மூலமாக 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதிர் வயது வரையில் உள்ளவர்களுக்காக கல்வி வழங்கும் திட்டமாக புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் இந்த ஆண்டில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் படித்தவர்களுக்கான இந்த தேர்வு இன்று நடைபெற்றது. இந்த திட்டத்தில் தமிழகத்தில் இதுவரையில் 30,191 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு எழுதவும் படிப்பதற்கும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 15 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பயனடைந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். நீலகிரி, கோவை, தென்காசி, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருப்பூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வருவதையடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அண்மை மழை காரணமாக அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதையடுத்து குழித்துறை, தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 4 தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக அளவு மழை பொழிவதால் அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது குமரி கடற்பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கடற்கரை பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். தென்காசி மாவட்டத்தில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் ஏற்பட்டுள்ள காட்டாற்று வெள்ளம் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 5,577 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 83.6 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 6,500 கனஅடியாக இருந்தது. இந்நிலையில் விடுமுறை தினத்தையொட்டி அங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட நீலகிரி மலை ரயில் சேவை தொடங்கப்பட்ட 126ஆம் ஆண்டு நிறைவையொட்டி பயணிகளுக்கு இன்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மலை ரயிலுக்கு கடந்த 2005ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. உலகின் மிக நீளமான 46 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் என்ஜின் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரை இயக்கப்பட்டு இன்றுடன் 126 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்நாளை கொண்டாடும் விதமாக மலை ரயில் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக ரயில் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் மலை ரயில் குறித்த விழிப்புணர்வும் பயணிகளிடையே ஏற்படுத்தப்பட்டது. உதகையிலிருந்து சரவணன். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரம் அருள்மிகு ஞானாம்பிகை சமேத தேனுபுரீஸ்வரர் திருக்கோவிலில் திருஞான சம்பந்தர் முத்துப்பல்லக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மெசிடோனியாவில் நடைபெறும் ஸ்காஃபியா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் மானவ் தாக்கர், மனுஷ் ஷா இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபென்னா, பெல்ஜியத்தின் சாண்டர் கிலி இணை இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, அமெரிக்காவின் கேலோவே இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் மற்றும் அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். நாட்டின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் 51.5 ஜிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களின் குறுவை சாகுபடிக்காக கல்லணையிலிருந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று மாலை தண்ணீர் திறந்து வைக்கிறார். கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் மழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்காஃபியா சர்வதேச டேபிள் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் மானவ் தாக்கர், மனுஷ் ஷா இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.